மதன் சார் பந்தோட வந்துட்டாங்க. ஆமா. அவங்க அசத்துல ஆரம்பிக்க சொல்லலாமா? ஆமா, ஆரம்பிச்சிட சொல்லுங்க. எல்லாரும் ஃப்ளூட் வாசிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ளூட்ல 2 பேர் வாசிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லப்பா. என்ன மதன் சார் நீங்க சொன்னது சரியா? இப்போ பாருங்க சார். உண்மையாவே ரொம்ப புதுமையான முயற்சி. இன்ஃபேக்ட் இதில் சின்ன சின்ன வந்து தவறுகள் இருந்தால் கூட ரொம்ப புதுமையான முயற்சிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி குட். கரெக்டாக சொன்னீங்க மதன் பாபு சார். ஆனால் நீங்கள் வரும்போது பந்தை தான் காமிச்சிங்க. புல்லாங்குழல் எங்கேயோ மறைச்சி வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் கேட்குறேன், இந்த பந்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சார் இந்த பந்தை வச்சு ஜக்லிங் பண்ண போகிறோம் சார் நாங்கள். ஓகே, பாலுங்களை வச்சு அசத்துங்க. ஆக்சுவலாக ஜக்லர்ஸுக்கு வந்து ஐக்யூ ஜாஸ்தின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். சாதாரணமாக ஜக்லர்ஸுக்கு ஐக்யூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக, புத்தி கூர்மை அவ்வளோ ஜாஸ்தியாக. அதை விட எங்கள் டைரக்டர் ராஜ்குமாருக்கு புத்தி கூர்மை ஜாஸ்தி. ஏன்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் மதுரையில் இருக்கேன் பாரு. நீங்கள் ட்வின்ஸ் வேறு, நீங்கள் கரெக்டாக 2 பேருமா சேர்ந்து ஒரே ஃப்ளூட்டில் 2 பேரும் வாசிக்கிறீங்க. அதே மாதிரி 2 பேரும் பாலில் ஒரே மாதிரி ஜக்லிங் பண்ணுறீங்க, ஒரே மாதிரி இருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். இது அசத்த போவது யாருன்ற நிகழ்ச்சியில் அசத்தணும், அதான் முக்கியம். அசத்திட்டீங்க. இந்த மாதிரி ஒரே டேலண்ட் எல்லாம் இருக்கு. நீங்கள் எதனா லவ் எதனா பண்ணுறீங்களா? நீங்கள் தயக்கமாக நிற்கிறது பார்த்தா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கோ இல்லையோ, நீங்கள் லவ் பண்ணாலோ நீங்கள் கல்யாணம் பண்ணாலோ நீங்களும் ட்வின்ஸாக பார்த்து கல்யாணம் பண்ணீங்க. ஆமாம், அதுதான் எங்களுடைய அட்வைஸ். ஓகே, டிபி கஜேந்திரன் சார், எவ்வளோ நேரம் வேடிக்கை சர்க்கஸில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. சின்ன குழந்தை மாதிரி கை தட்டிட்டு இருக்கிறீங்க. உண்மையில் சின்ன குழந்தை ஆகிட்டேன் நான்.
ஆமா. நான் சின்ன வயசில் ஆ. சர்க்கஸில் ரசித்ததை இப்போ ரசித்தேன். ரொம்ப பிரமாதம், அசத்திட்டாங்க. உண்மையான அசத்தல் இது. ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி வெறும் காமெடிக்கு மட்டும் கிடையாது, பாருங்க, திறமை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா வெளிப்படும்ன்றது இது ஒரு உதாரணம். இது அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சாதாரண வித்தை இல்லை. இப்போ மதன் பாபு சார் சொன்ன மாதிரி இந்த ஐக்யூ, அதுவும் 2 பேருக்கும் அந்த டைமிங் கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு. அது வந்து உண்மையிலே ஹார்ட்ஸ் ஆஃப், ரியலி வெரி குட். உண்மையிலே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை இப்போ காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பராக அசத்தினீங்க. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி அசத்தணும். இது மாதிரி உள்ள அசத்தல் மன்னர்களும் இந்த நிகழ்ச்சியில் இனிமேல் கலந்துக்கணும்.